வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்தில் எதிர்பாராத திருப்பம், அரசியலை ஒட்டுமொத்தமாக விட்டு போகிறேன், விலகுகிறேன். திடீர் ஒரு தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. தற்பொழுது இந்த ஒரு மக்களவைத் தேர்தலில் யார் முந்தப் போகிறார்கள், யார் பின்தங்கப் போகிறார்கள் என்று ஒரு சில பேச்சுக்கள் ஒன்று அரசியல் வட்டாரங்களில் ஒலித்து கொண்டிருந்தாலும் கூட டிஎம்கே முன்னாடி போயிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சுக்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் பிறகு அதிமுகவுக்கு படுதோல்வியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவிற்கு சூழல் என்பது இல்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் பெரும்பான்மையை தக்க வைப்பார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டு வருகிறார்கள். காரணம் என்னவென்றால், அதாவது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய எடப்பாடி பழனிசாமியே சொல்கிறார், இவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா கட்சியில் அரசியலை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்கள் சொல்வது யாரை என்று கேட்டால் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள் துரோகத்தின் பார்த்திங்கன்னா மறுவழியாக திகழ்கிறார்கள் அப்படி இப்படின்னு நம்மளுடைய எடப்பாடி ஒரு பக்கம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இப்போது நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்றாதான் அதிமுகவுக்குள்ளே வர முடியும், எல்லாத்தையும் பண்ணுவார், நம்மளுடைய பிஜேபி மூலமாக நிறைய விதமான வேலைகளை செய்ய முடியும். சப்போஸ் தோல்வி அடைந்து விட்டார் என்றால் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா அரசியலின் அனாதையாக கூட பார்த்திங்கன்னா ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அவருக்கு வெற்றி பெற்றால் மட்டும்தான், வெற்றி கிடைக்காவிட்டால் கொஞ்சம் சிக்கலாகிடுங்க. ஓகேங்களா, அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் இன்னொரு பக்கம் வனவாசம் செல்வது தான் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமான நோக்கமாக இருக்கும், அவரோட வேலை அதுதானே அப்படின்னு ஒரு பக்கம் யூபிஎஸ் அவர்களும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே பார்த்திங்கன்னா துரோகத்தின் மறுபக்கமாகவே செயல்படுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூபிஎஸ் அவர்கள் சொல்கிறாராம். அப்போது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வெற்றி இது கிடைக்குமா, கிடைக்காவிட்டால் அவருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்கிறது. இவர்களெல்லாம் விலகி சென்று விடுவார்கள் அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சமயத்தில் பெரும் வாரியாக அதிமுக அடுத்தது என்ன ஒரு நிலைமையை சென்றடைய போகிறது. ஏனென்றால் மக்களவை தேர்தல் என்பது மிக முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு தேர்தலில் பெரும் மெஜாரிட்டியை நம்மளுடைய இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக சென்றடையுமா? ஏனென்றால் கோவை, அதன் பிறகு இருக்கக்கூடிய சேலம், பெரும் வாரியாக இருக்கக்கூடிய தொகுதிகள் என்பது தென் தமிழகத்திலும் சரி, கொங்கு மண்டலத்திலும் சரி, எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியே நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வேட்பாளர்கள் தட்டி தூக்குவாரா? இன்னொரு பக்கம் தேமுதிக அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பார்த்திங்கன்னா அந்த பெரும்பான்மை ஆதரவு என்பது, வாக்குகள் என்பது தற்பொழுது அதிமுகவுக்கு ஊக்குவிக்கும் வகையில் பார்த்திங்கன்னா இருக்குமா என்று ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும். அந்த ஜூன் 4ஆம் தேதி பிறகு யார் யாரெல்லாம் என்னென்ன எந்த பக்கம் எப்படி ஓடப் போகிறார்கள் என்பதனை சற்றே நாம் யோசிக்கப்பட வேண்டும் மக்களே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய இபிஎஸ் தரப்பினர்கள். இதனால் அதிமுகவில் பெருசாக ஒரு சேஞ்சஸ் என்பது இருக்கும் என்று பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருக்கும் சூழலில் அடுத்தடுத்து என நடக்கப் போகின்ற எதிர்பார்ப்பு மிகுந்த ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், தமிழகத்தில் மற்றும் இல்லாமல் புதுச்சேரியும் ஒரு தொகுதி தான். ஓகேங்களா, அதையும் பார்த்திங்கன்னா கணக்கு பண்ணுறாங்க. ஆனால் தற்சமயம் வரைக்கும் 33 வேட்பாளர்களில் சரிவு என்பது அதிமுகவுக்கு ஒரு சில இடங்களில் இருக்கும் அப்படின்னு தான் ஒரு யதார்த்தமாக சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் வட்டாரங்களை. பார்க்கலாம் என்ன நடக்கிறது. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டிருங்கள். அரசியல் சார்ந்த காணொலிகளாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் என்பதனை தெரிவிக்கிறேன்.